செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் நடக்கும் கட்ட பஞ்சாயத்து. உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள கதவு 58 உள்ள சந்திரபாபு, மோகன், ஹரிதாஸ் ஆகியோருக்கு சொந்தமான அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸில் அகர உ. குருபாதம், அவரது மனைவி ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் 2013ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 11 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வந்ததுடன் அங்கு ஓட்டல், இயற்கை மருத்துவம், வாட்டர் ஃபில்டர் விற்பனை ஆகியவற்றை நடத்தி வந்த நிலையில் காம்ப்ளெக்ஸின் உரிமையாளர் திடீரென அகர உ. குருபாதம் குடும்பத்தினரை காலி செய்ய சொல்லி கேட்டார். அதற்கு அவர்கள் கால அவகாசம் கேட்டிருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ள நிலையில் காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விசாரணையை நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் விசாரித்தனர். அதன் பிறகு காம்ப்ளெக்ஸின் வாடகைக்கு கடை நடத்தி வரும் மலர்தேவி என்பவர் நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் துணையோடு சட்டவிரோதமாக அகர உ. குருபாதம் குடும்பத்தினரின் தொழில்களை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அகர உ. குருபாதம் குடும்பத்தினர்கள் அவரது மகள் 13 வயதான சிறுமியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதுடன் சுமார் 40 லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் அவர்களின் கல்வி சான்றிதழ்களை ஆகியவற்றை அவர்கள் கண்முன்னே லாரியில் ஏற்றி சென்றுள்ளனர். இது குறித்து பலமுறை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இன்றளவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எனவும், மேலும் நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன், வாடிக்கையாளர் மலர்தேவி, லக்ஷ்மணன், காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் மோகன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அகர உ. குருபாதம் குடும்பத்தினர் தங்களுக்கான நீதி வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. அந்த பொருட்கள் எங்க போச்சு என்ன ஏதுன்னு இல்லை. இது வரைக்கும் அட்வான்ஸும் கொடுக்கல, எங்களுடைய பொருட்களையுமே எதுவுமே கொடுக்கவே இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 5ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் டிஎஸ்பி ஆஃபீஸில். அப்போ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்களே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டோம். அப்படி ஒழிச்சிட்டு ஹவுஸ் ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் பொய்யா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டு என்னுடைய கணவரையே அரெஸ்ட் பண்றாங்க. இது வரைக்கும் அந்த பொருட்கள் எங்க போச்சு என்ன ஆச்சு, எங்களுடைய சர்டிபிகேட்ல இருந்து பாப்பாவுடைய மெடல்ஸ், அவளுடைய அவார்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் கைக்கு கிடைக்கல. எங்களுடைய ஆபீஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது எங்க ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ், போனு, அதுக்கடுத்து கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட 15 வருஷத்துக்கான எல்லா வரவு செலவு எல்லாமே அதுலதான் இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எதுவுமே எங்க கையில எங்க இருக்குன்னே தெரியல. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு எங்களுடைய பொருட்களை எங்களுடைய அனுமதி இல்லாம வண்டியில ஏத்துறாங்க. அந்த பொருட்கள் இதுக்கு முன்னாடியே எங்க போச்சு என்ன எதுன்னு தெரியல. மீதி இருக்க பொருட்களை ஏற்றும் போது நாங்க 100க்கு கால் பண்ணி தடுக்கும் போது மணிகண்டன் வராரு. பொருட்களை இறக்கி வச்சுட்டு போக சொன்னாரு. மறுபடியும் அந்த பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல. என்னுடைய கணவரையும் என்னையும் வெளியில வர சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. என்னுடைய கணவரை 2 காவலர்களை வச்சு இழுத்துட்டு வராரு. அந்த சூழ்நிலையை என்னோட கணவர் பெட்ரோல் ஊத்திக்கிட்டாரு. அப்ப அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க. மறுநாள் என்னோட கணவர் வீட்டுல இல்லாத சமயத்துல நானும் என்னோட குழந்தைய மட்டும் தனியா இருக்கும். 10:30 மணிக்கு மலர்தேவி ஆட்களை கூட்டிட்டு வராங்க. 4 ஜென்ஸ், அந்த ஸ்டுடியோ கிரேஸ், இவங்க எல்லாருமே எங்களை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து புடவையை இழுத்து அடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்து, எங்க தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்தி எங்களை கேட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்து தள்ளி விட்டுறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கோம். கடைசியா எந்த இதுக்கும் தீர்வு இல்லாததுனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு அளிச்சிருக்கோம். ஐயா அவங்க தயவு செஞ்சு இந்த புகார் மனுவுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தா ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் மீட்டு தரப்படும்ன்றத நாங்க ரொம்ப நம்புறோம். ஐயா கிட்ட தான் பறி கொடுத்து இப்போ நிக்கிறோம். எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. இந்த மலர்தேவியும் மற்ற உரிமையாளர்களும் எல்லாருமே சேர்ந்து எங்களை நடுநிலைக்கு ஏற்றாந்து நடுரோடுக்கு ஏற்றாந்து நிற்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ ஐயா கிட்ட தான் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஸோ ஐயாவுடைய தீர்ப்புக்காக தான் நாங்கள், அதாவது நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு நம்பி இருக்கோம். நன்றி.